உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் காத்து. என்ன நாளைக்கு நான் உன்கிட்ட சொல்லிடுவேன் என்னோட மனசுக்குள்ள உன் மேல என்ன உணர்வு இருக்குன்னு. அதுக்கப்புறமா நாம இந்த உறவை முன்னேற்றி கொண்டு போலாம். ராதா மோகன் எப்பவுமே ஒன்னா இணைஞ்சிருப்போம். என்னுடைய அன்பான செல்ல குட்டி குஷி, உன்னோட அம்மா உன்கிட்ட என்ன சொல்ல விரும்புற தெரியுமா? எனக்கு உன் மேல ரொம்ப 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 பாசம் அதிகம். நல்ல வேலை, நல்லபடியா தான் லெட்டர் எழுதியிருக்கு. அநேகமா அம்மா குஷியை சந்தோஷப்படுத்த தான் இப்படி எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீ உன்னோட லெட்டர்ஸ் எல்லாத்தையும் படி. நான் போய் தாமினியும் அவங்க அம்மாவும் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன். இல்லைன்னா அவங்க பெரிய திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. என்ன இப்படி எழுதியிருக்கு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. நானும் உன்னோட அப்பாவும் சந்தோஷமா இருந்தோம். அதுக்கப்புறம் அவளோட பார்வை எங்க சந்தோஷமான லைஃப்ல பட்டுடுச்சு. நிச்சயமா மம்மி அந்த தாமினியை பத்தி தான் சொல்றாங்க. தாமினியா? அண்ணா, அம்மா தாமினியை பத்தி எதுக்கு எழுதணும்? என்ன எழுதியிருக்குன்னு சத்தமா படி. குஷி, எதுக்கு அமைதியா படிக்கிற? சத்தமா படி. குஷி, குஷி, என்ன விஷயம்? எதுக்காக அழற? அதுல என்ன எழுதிருக்கு? சத்தமா படி. ராதாவை பத்தி அதுல அப்படி என்ன எழுதிருக்குன்னு சொல்லு. போன வருஷமும் இதே மாதிரி தான் அழகா சிலை செஞ்சு வச்சா. எவ்வளவு அன்போட பக்தியோட எங்க ராதா சிவனோட சிலைய செய்வா தெரியுமா? எந்த அளவுக்கு பக்தியோட இது வரைக்கும் யாரும் சிலை செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. குஷி, நீ ராதாவை பார்த்து எதுக்கு பயப்படுற? போ குஷி, அவகிட்ட பேசு. நீ பயப்படாத. அடா அம்மா. ம், எக்ஸ்கியூஸ் மீ. என்னப்பா? ராதா போன வருஷம் செஞ்ச மாதிரி தானே இந்த வருஷமும் செய்றா. வீட்டை அலங்கரிக்கிறது, சிலை செய்கிறது. விரதம் இருக்கிறது. என்ன ராதா? விரதம் இருந்தாளா? போன வருஷம் ராதா உனக்காக விரதம் இருந்தாளா? ஐயோ அம்மா, அவ 1 நம்பர் கேடி. இது ராதாவோட முதல் விரதம்லாம் ஒண்ணும் இல்ல, 2வது. ஆஹா. இவ போன வருஷம் விரதமும் இருந்தா அதை ஏன் கையாலேயே முடிச்சுட்டா. பயங்கரமான கேடிமா. அப்படியா கதை? எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயம் எல்லாமே நான் இருக்கும்போதே நடந்திருக்கு. என்கிட்ட கூட சொல்லல. உங்களுக்கு தெரியாதா? ஹாய் ராதா. ராதா அவ இப்ப திரும்பவே மாட்டா பாருங்களேன்.
குஷி, இந்த லெட்டர்ஸ் பத்தி நான் யார்கிட்ட சொல்றது? தாத்தா, தாத்தா, வேண்டாம் குஷி. ஏய் குஷி, தாத்தா, குஷி நான் சொல்றத கேளு. நீ முதல்ல ராதா கிட்ட போய் பேசு. அட குட் மார்னிங் குஷி செல்லம், எழுந்துட்டியாடா கண்ணு? தாத்தா, நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? குஷி வேண்டாம். என்னம்மா இது? ராதா ஒரு நாள் பிஸி ஆயிட்டாங்கிறதுனால என் செல்லம் இன்னும் குளிக்கவே இல்லையா? ஆ? ஆனா தாத்தா, நான் சொல்றத கேளு. எதுவும் கேட்க மாட்டேன். பாரு, வீட்டுல எவ்வளவு பெரிய பூஜை நடக்க போகுது, ஆனா நீ இன்னும் குளிக்கவே இல்லை. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேம்மா. முதல்ல போ, டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். நான் இப்ப வந்துடுறேன், சரியா? தாத்தா, நான் அஜித் மாமா கிட்ட பேசுறேன். குஷி, அஜித் மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசலாமா? ஆனா நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கனே, எதுவும் பேச முடியாது. இந்த பூமாலையை ரெடி பண்ணணும். ராதா பூஜைக்கு இன்னும் பூக்கள் எல்லாம் கொண்டு வர சொல்லிருக்கா. கடைக்கு போய் கொண்டு வரணும். இன்னும் 3 நாள் வேலை. எனக்கு என்னன்னு ஞாபகம் இல்ல. உனக்கு தான் தெரியும்ல குஷி, அதெல்லாம் நான் பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? நான் போயிட்டு வந்துடுறேன் செல்லம். ஐயோ அஜித் மாமா, இங்க பாரு, அந்த லெட்டர்ல நீ என்னெல்லாம் படிச்சியோ அது எதுவுமே நடக்கல. எல்லாமே சுத்த போய். நீ முதல்ல ராதா கிட்ட போய் பேசு. அங்க பாத்தீங்களாமா அந்த சாத்தான் எப்படியெல்லாம் துடியா துடிக்கிறான். இப்ப இந்த குட்டி சாத்தானால ராதா வெள்ளை புடவை கட்ட போறா. இந்த தடவை நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தாமினி, நீ போட்ட இந்த சூப்பர் பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். வெற்றி அடைஞ்சுதான் ஆகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.